என்ன நான் பஞ்சாயத்து கட்டுப்படணும். அதானே விடிய கத்தால வாங்க. என் புள்ள போடுமா சந்தோஷம் தானே? உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? அப்புறம் என்னப்பா, பஞ்சாயத்து கட்டுப்படுறேன்னு பொண்ணை பத்தவனே சொல்லிட்டான். எல்லாரும் கிளம்பு. ஏன்பா நம்புற பசங்கிட்ட சொல்லு, சக்கரை முட்டை விறகு எல்லாம் சுடுகாட்டுல இறக்க சொல்லும்பா. చూడు రాజమాణిక్యం, ఈ ఊరిలో మన 3 కుటుంబాలు మాత్రమే ఉన్నాయి. ఈ ఊరు మన చెప్పిన మాట వినాలి, మన వాళ్ళందరికీ ఉదాహరణంగా ఉండాలి. ముగ్గురులో ఒకటి పోతే పోని, దేవుడి మీద బారి వేసి చంపే புரிஞ்சுதா? பத்தினியா கிடைக்கிறியம்மா, ஒரு வா சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடுமா, ஒரு 4 வா சாப்பிடு. ஆயா வச்சுக்கிறது தாய். டே பெரியவன, உள்ள ஒரு வா சோறு கூட திங்காம படுத்துருக்குதுடா. ஏந்திரிச்சு சாப்பிட சொல்றா. அம்மாடி தாயி, ஊரு சொல்லுதுன்னு அக்காவை எதுவும் பண்ணிடாதப்பா. அக்கா நம்ம கூடவே இருக்கட்டும்பா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பா. அக்கா மனசு எப்படியாச்சும் மாத்திடுறேன். அக்கா நான் சொன்னா கேக்கும்பா, ப்ளீஸ்பா. அதெல்லாம் நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். யாருக்காகவும் என் மனசை மாத்திக்க மாட்டேன். நீங்க யாரும் எனக்கு வேண்டாம், அவன் மட்டும் தான் வேணும். சேர்த்து வைக்க முடியாதுல்ல? அப்ப என்ன வெட்டுங்க, குத்துங்க, கூறு போடுங்க. எனக்கு உசுர் பயம்லாம் இல்ல. வாழ்ந்த அவன் கூட தான், இல்லையா சாவடிச்சு போடுங்க. அம்மா எப்படி பேசுற? எனக்கு பிடிச்ச கோழிக்கறி செஞ்சு அதுல எதையாவது கலந்து கொடுத்துருங்க. சாப்பிட்டு நிம்மதியா செத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் மான வழியில வாழ்ந்துட்டு போங்க. நானும் பாத்துட்டே இருக்கேன், பேசிய போறேன். உன கைகள் உடைச்சு முடமா போட்டுக்கணும். படிச்சு முடிச்சது கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னு சொன்னேன். என் பேச்ச யார் கேக்குறா?
நீ குடும்பம் பண்ற யோகிதைக்கு கரண்ட் மிஸ்திரி கேக்குதா? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். ஏண்டா பையா, உங்க ஊர் தலைவர் போன் மேல போன் அடிக்கிறாரு. பஞ்சாயத்துல என்ன முடிவெடுத்தாங்களோ அதுபடி போங்க. ஏன்னா அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இது. நீ சொன்னது அன்னைக்கு நான் மீறி இருக்கான்.